ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் டெத் கிராஸ் ஓவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பார்த்துருவாங்க. இது வந்து டெத் கிராஸ் ஓவர் எதுக்குன்னா, நம்ம சில நேரத்தில் ஒரு நல்ல பங்குன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுட்டு இருப்போம். அது வந்து டெத் கிராஸ் ஓவரில் கீழே போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இண்டிகேஷன். பிகினர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மூவிங் அவரேஜ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது பிகினிங் ஸ்டேஜ்ல மட்டும்தான். நீங்க பெரிய லெவல்ல இல்ல தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் நீங்க கத்துக்கங்க. அதுவும் போக போக நம்ம அப்லோட் பண்ண போறோம். சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு சாப்டர் 29 சாரி 28 டெத் கிராஸ் ஓவர். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி கோல்டன் கிராஸ் ஓவரில் ஒரு பாயிண்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா, கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கும்போது அந்த குறிப்பிட்ட பங்குல ஏதாவது நியூஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த நிறுவனத்தில் நடந்திருக்கான்னு பார்க்கணும். இல்லை செக்டர்ல நல்ல நியூஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். நான் ஏன் நியூஸை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம்ல செக்டர் எப்படி இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மூவிங் ஆவரேஜ் அடுத்தடுத்த நாட்கள்ல வர்ற ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணி நமக்கு டேட்டாவை கொடுக்கும். ஸோ நாளைக்கு நிறுவனம் தப்பா போயிருச்சு அப்படின்னா, தப்பா போன ஒரு மாசம் கழிச்சு தான் இந்த ஒரு டெத் கிராஸ் ஓவர் நடக்கும். அண்ட் மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜை வச்சு, குறிப்பாக இந்த மூவிங் ஆவரேஜ்ல வர கோல்டன் கிராஸ் ஓவர் டெத் கிராஸ் ஓவரை வச்சு நீங்க முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய நியூஸை கலெக்ட் பண்ணுங்க. ஜென்ரல் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் தென் போர்ட் மீட்டிங்ல என்ன டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய ஃபினான்சியல் டேட்டா எப்படி இருந்ததை பார்த்துட்டு நீங்க டிசைட் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த கிராஸ் ஓவர் கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கும்போது சில விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஆர்டர் புக் பெருசா இருந்தது அப்படின்னா, மல்டிஃபோல்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்ல கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அந்த ஒரு செக்டர்ல கொண்டு வந்திருக்காங்க, இல்ல டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா இதை சார்ந்த அந்த பங்குடைய பிரைஸ் மேல போகும். இந்த கிராஸ் ஓவரையும் நீங்க வந்து நம்பலாம். அதே மாதிரி டெத் கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம 50 டே மூவிங் ஆவரேஜும் 200 டே மூவிங் ஆவரேஜும் ஆவரேஜா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன். இதுல 200 டே மூவிங் ஆவரேஜை வந்து கீழே வரும்போது 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலேருந்து இது கீழே கட் பண்ணும். ஸோ இப்படி கட் பண்ணும்போது என்ன, கண்ணுக்கு தெரியலையா, சாரி ஃப்ரெண்ட்ஸ். 200 மூவிங் ஆவரேஜ் இப்படி போகுது அப்படின்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலேருந்து கீழே கட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து செல் சிக்னல். இந்த இடத்துல வந்து செல் பண்ணிடணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு சீக்கிரம் இந்த வீடியோ வந்து முடிச்சிடறேன். காரணம் இது சின்ன வீடியோ, சின்ன ஒரு கான்செப்ட், அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா தெரியும் 2025 இங்க இருக்கா. ஸோ நவம்பர் மந்த் பாருங்க, கிராஸ் ஓவர் வந்து நடக்குது. கிராஸ் ஓவர் நடக்கும்போது இதோடைய ப்ரைஸ் லெவல் வந்து 200 ரூபாயில இருந்தது. 280 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 40% டவுன் ரேஞ்ச். 200 வரைக்கும் கீழே விழுந்துட்டு பங்கு மீண்டும் 280 வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ இது 40% கீழே விழுகும் போது மீண்டும் 40% மேல வந்து ஏறுது. ஸோ இந்த ஒரு கிராஸ் ஓவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இதை ரெண்டையும் நீங்க பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பங்கு வந்து லாங் டேர்ம்ல கீழே விழுக போகுதுன்னா டெத் கிராஸ் ஓவரை நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஷார்ட் டேர்ம்ல கீழே விழுகுது அப்படின்னா 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெத் கிராஸ் ஓவரை பத்தின ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.